ஒவ்வொரு வருடமும் நாம் செய்வது போல அவரை சிலுவையில் அடிக்கும் பொழுது அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவர் 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒவ்வொரு டைம் கேப் இருக்கு. அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகள், அது இயேசு மரிக்கிறதற்கு முன்பதாக சொன்ன 7 வார்த்தைகள். ஆனால் அதோடு முடிஞ்சு போயிடல. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், அதற்கப்புறம் சீசர்களோடு 40 நாட்கள் நடந்தார். அதுக்கப்புறமும் இயேசு பல வார்த்தைகளை சீசர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனால் சிலுவையிலே அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் மனுக்குலத்தின் மீட்பிற்கான மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் எனக்கான மீட்பு அது இயேசுவால் முன் அறிவிக்கப்பட்டது. இல்லைன்னா என்னுடைய மீட்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அதை முன் அறிந்து எனக்காக இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் இப்போ இன்னைக்கு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ண போகிறீங்க, நாங்கள் கேட்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த வாரத்தில் கேட்டது போல இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நான் வார்த்தையை பீட்ரையா முன்பதாக வந்து பேசுவாங்க. நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுத்த முதல் வார்த்தை லூக்கா 23:34. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஒரு சின்ன பிள்ளை நமக்கு தவறு பண்ணிருச்சுன்னு சொன்னா, அது தெரியாம செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், மன்னிப்பு கொடுத்துட்றோம். ஆனால் இயேசு சிலுவையில் அறைந்ததை அவர் மன்னித்தார்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் எந்த பாவமும் அறியல, என்ன தெரியாது, சுலபமாக அவர் ஈஸியாக மன்னிச்சிட்டார். நீங்களும் நானும் செய்த பாவத்தை அவர் ஈஸியாக அவர் மன்னித்து சிலுவையில் அறையப்பட்டார். அவரது கொலைக்கு காரணம் இருந்த ரோம் அதிகாரிகள், யூத மக்கள் அவரை சிலுவையில் அறைந்து போர்ச்சவர்களும் ஒருவேளை அவங்க தெரியாம தான் செஞ்சிருப்பாங்களான்னு கேட்டால் அது ஆச்சரியம்தான். ஆனால் அவரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அந்த நாட்டில் மிக கொடூரமான குற்றவாளியான பர்பாஸை அவங்க விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் பாவத்தை மன்னித்த இயேசுவை அவங்க மன்னிக்கவில்லை. அவங்கள சிலுவையில் அறையும் சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அறியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லியும் கூட ஆண்டவர், நீங்களும் நானும் எப்படியாவது இந்த உலகத்தில் நம்ம பாவத்தை மன்னித்து நம்ம வெளியேற வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். உண்மை என்னவென்றால், அன்றைக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை, பெரிய ஒரு காரியம். இருளுடைய சக்திகளை, இந்த மனிதர்களுடைய மனக்குறைச்சலை குருடாக்கி அவங்களெல்லாம் குருடாக்கிட்டார். இவர் செய்யறதெல்லாம் தப்பு, இவர் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை, வியாதியை குணப்படுத்தினார், ஒரு பாவத்தை மன்னிச்சாரு. இன்னைக்கு பாவத்தை மன்னிக்கிறது ஆண்டவரை தவிர வேற எந்த மனுஷனாலையும் மன்னிக்க முடியாது. ஸோ இதை போல செஞ்ச ஒரு ஆண்டவரை இந்த கொடூர செயல் என்று அவங்க நினைச்சு ஏவி தங்களுடைய சுய புத்தியின்படி செயல்பட எவனும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக அவன் செய்யவே மாட்டான். ஆனால் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆகவேதான் இயேசு செய்வது இன்னதென்று, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள். என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்பார். என்னன்னா, உங்க கடவுள் இயேசுங்கிறீங்கல்ல, அவரை சிலுவையில் அறையும் போது போடான்னு சொல்லி கையை நீட்டியிருந்தா அவன் தொற்றுவானா கையை, அது எப்படிங்க நீங்க அவரை போய் கடவுளாக வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி பேசுவார். அப்போ நான் சொல்லுவேன், அது வேதத்தினுடைய திட்டம். அவர் அப்படி சிலுவையில் அறைஞ்சாதான், அவர் 3ஆவது நாள் அடிபட்டு காயப்பட்டாதான் 3ஆவது நாள் உயிரோடு இன்னைக்கும் நாங்கள் உயிரோடு உள்ள தெய்வத்தை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. அவர் நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கலாம், தள்ளி விட்டுருக்கலாம். ஒரு வார்த்தை சொன்ன, ஒரு கையை நீட்டினா போதும்,
அவரை போய் நீங்க கடவுள்னு வணங்குறீங்களா? அடிக்கடி என்ன கேட்பார் அவர். ஆனால் விளக்கம் சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. அது உண்மை கிடையாது. தெரியாம செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் பார்த்தார். அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் வந்து கடவுளுடைய சித்தத்தின்படி தான் நடந்தது என்று வேதம் கூறுகிறது. அவரு ஒரு பாவமும் அறியாத ஆண்டவர், ஒரு பாவமும் அறியாம நீங்களும் நானும் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக அவர் அதை செய்ய ஆரம்பித்தார். கடவுளுடையது வேதம் கூறுகிறது, மனுஷ வர்க்கத்தின் பாவத்திற்கு இயேசு சிலுவையிலே அறைந்தார். நீங்களும் நானும் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். இந்த சம்பவம் நடந்து அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கபாலா ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர் சேர்ந்த பொழுது அவரையும் வலப்பக்கத்துல ஒரு கல்லன், இடப்பக்கத்துல ஒரு கல்லன் வச்சான். ஆனா அவனுங்க 2 பேரும் என்ன, அவனு தப்பு பண்ணிட்டு தான் வந்தானுங்க. ஆனா என்ன சொல்றான், ஒருத்தன் எல்லாரும் பேசுறாங்கன்னு அவனு கிண்டல் பேசிட்டான். நீ இயேசு உண்மையான ரட்சகரா இருந்தா என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னதென்று அறியாமல் அவங்களையும் அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மன்னிக்க தான் செய்யறாரு. லூக்கா 23:37 வாசிங்க. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். யார் பரியாசம் பண்றதுன்னே ஒரு விவஸ்தை இல்லை. அவன் தப்பு பண்ணி சிலுவையில் அறையிறாங்க. ஆனா அவன் சொல்றான், நீ யூதரை ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று பரியாசம் பண்ணினான். அடுத்த வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் சேர்த்து ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்றான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு ஒருத்தன் கிண்டல் கேள்வி பேசுறான். ஆனா ஒருத்தன் என்ன சொல்றான், நாம பாவம் பண்ண வந்தோம், நீ போய் அவரை போய் சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அடுத்த வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இத கூட ஒருத்தர் பேசும்போது கிண்டல் பண்ணார். 2 கல்லன் இருக்கும்போது ஒரு கல்லன் அப்ப போய் கேட்டு பரலோகம் போயிட்டான், அப்ப கூட போய்க்கலாமான்னு கேட்டார் ஒருத்தர். அப்ப நான் சொன்னேன், நீ என்னையா சிலுவையிலையா தூங்கிட்டு இருக்கிற, உலகத்துல தானேயா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்க. இதுதான் மீட்புடைய ரகசியம். என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யறாரு, நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை வந்து அவரு நடத்தி பரலோகத்துக்கு அனுப்பணும், அவருடைய வேலை. ஆனா பரலோகம் மட்டும் நமக்கு முழுசு கிடையாது. அதுதான் மீட்பின் ரகசியம். இந்த உலகத்துல வாழும் போதும் நாம ஒவ்வொரு நாளும் ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு, நம்மளை பயன்படுத்தி எல்லா ஆபத்து நேரம், வியாதி நேரம், கடன் பிரச்சனை, எந்த சூழ்நிலை கேட்டாலும் ஆண்டவர் தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் இரத்தத்தை கொடுத்து நம்மளை அவர் பாதுகாத்தார். அந்த மன்னிப்பு தாங்கள் செய்கிறது என்னதென்று அவங்களையும் அவர் மன்னிக்கிற குணம். அப்ப அவர் எப்படி மன்னிச்சாரோ நாமும் மற்றவங்களை மன்னிக்கணும். சில பேர், நிறைய பேர் நம்ம விசுவாசியா கூட இருப்போம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், பல நாள் நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அப்படியே இதுதான் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்ம அப்படி மன்னிச்சு விட்டாதான், நம்ம மன்னிச்சு வாழ்ந்தாதான் ஆண்டவரும் நம்ம தப்புகளை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன 2வது வார்த்தை, நீ இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். சிஸ்டர் ஃபிளாரன்ஸ். எனக்கு கொடுக்கப்பட்டதான 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்பதாக அந்த 39 வசனத்தை வாசித்துடலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்த வைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இங்கே வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மத்தேயுல பார்த்தோம்னா 27:44 அவரிடையே கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே நிந்தித்தார்கள் சொல்லி அங்கே பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. இங்க லூக்கால வாசிக்கும் போது நிந்தித்தான் சொல்லி வந்திருக்கு. அப்போ அங்க 2 பேர் சேர்ந்து இயேசப்பாவை நிந்தித்திருக்காங்க.
இங்கே ஒருத்தன் மட்டும் இகழ்ந்து பேசுகிறான். அப்போ ரெண்டுக்கு நடுவில் பார்த்தோம்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்னன்னா, ஏசப்பா பேசினா அந்த முதல் வார்த்தை தான் மன்னியும் சொல்லி சொல்றாரு. பார்த்தீங்களா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கான்னு சொன்ன வார்த்தை அவனை தொற்றுருக்கு. அப்போ அந்த கல்லறையில் அறையப்பட்டிருந்த அந்த கல்லன் வந்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்தாலும் அங்கே நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே பார்க்குறான். ஆனால் ஏசப்பாவுக்கு முன்னாடி இந்த கல்லர்கள் 2 பேருமே அறையப்பட்டிருக்காங்க. அப்போ ஏன்னா ஏசப்பா அந்த நாட்கள்லையும் இந்த கல்லனும் வாழ்ந்திருப்பான். அப்போ அநேக அற்புதங்கள் செஞ்சுருப்பாங்க, அதிசயம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த கல்லன் பார்த்துட்டு இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான், அந்த ஏசப்பா சிலுவை அடிக்கும்போது அந்த அநேகர் காயப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட இவர் வந்து இவங்களை மன்னின்னு சொல்லியிருக்காரே, அந்த வார்த்தை வந்து அவனுடைய இருதயத்தை தொற்றுருக்கலாம் அந்த இடத்துல வந்து. அப்போ இந்த கல்லன் வந்து அந்த இன்னொரு கல்லனை பார்த்து சொல்றான், நம்ம தவறு செஞ்சோம், தண்டிக்கப்பட்டோம், ஆனா இவர் வந்து ஒண்ணுமே செய்யலையே, ஆனா இவர் தண்டனைக்கு உட்படுத்துறாரே சொல்லி அவனை கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கல்லன் வந்து ஏசப்பாட்டு சொல்றான், உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க வரும்போது அடியேன் நினைத்தருளும் சொல்லி சொல்றான். அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம சிலுவைக்கு முன்னாடி நம்மளை வந்து நிற்கும் போது தான் நம்மளை யாருன்னு சொல்லி நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம அநேக நேரங்களில் நம்மளை நாம பெருமையாக பேசிக்கலாம், அது வந்து கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காது. சிலுவைக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தும் போது தான் நம்மளை நாமே நிதானித்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்போதான் சொல்றான், நீ வந்து தவறு செஞ்சுட்ட, அவர் தவறு செய்யலைன்னு சொல்லி கடிஞ்சு கொள்றான். அதுக்கப்புறம் ஒரு மனிதன் வந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணினார்னா ஆண்டவர் வந்து கண்டிப்பா அவனோட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவனை தம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்குறாரு. சொந்தமாக்குறது மட்டுமல்ல, பரலோகத்தில் கூட ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுக்குறாரு. அநேகருக்கு பரலோகம் செல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனா பாடுகள் அனுபவிக்க ஆசை இருக்காது. ஆனா அந்த கல்லன் சொல்றான், நாம தவறு செஞ்சுட்டோம், பாடு அனுபவிக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ளும் போது ஒரு பாவி எப்போ மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்குறானோ ஏசப்பா வந்து அப்பயே அவங்க பாவங்களை மன்னிச்சு அவரை ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். அந்த இடத்துல வந்து அந்த கல்லன் வந்து ஏசப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இவரிடத்துல சேர்ந்தாதான் நமக்கு பரலோகராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு மனசுல என்ன வச்சுக்கிட்டு இவரை விட்டு நமக்கு வேற வழி கிடையாது. அப்போ இவரிடத்துல நம்ம சேர்ந்தாதான் அந்த கல்லன்ட்டு வந்து பிரிஞ்சு ஏசப்பாட்ட அவன் சேர்ந்துட்டான் வந்து. சரி சொல்லிட்டு அவன் ஏசப்பாட்ட ஒரு ராஜ்யம் இருக்கு, பரலோகம் இருக்குன்னு சொல்லி விசுவாசித்து நிச்சயித்து அவன் மனசுல ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, ரோமர் 10:10 படி நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படுற வார்த்தையின்படி அவன் இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை பண்ணான். அதனால அந்த வாயின் வார்த்தையில் ஏசப்பாவும் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் பேசுற எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட குமாரன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கெட்ட குமாரன் வந்து அப்பாட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் கடைசி ஒரு செகண்ட் யோசித்தான், நம்ம ஏன் நம்ம அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா நமக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்குமே. அவன் யோசிக்காம அப்படியே விட்டுருந்தானா அவன் கடைசியும் கஷ்டப்பட்டே தான் இருப்பான். ஆனாலும் அந்த கடைசி டைம்ல கூட அப்பா வீட்டை நினைச்சான். அதுபோல் நம்மளும் நம்ம செய்யற தவறுகள் வந்து நம்ம ஏசப்பாட்ட சொன்ன மன்னிக்க ஏத்துக்குப்பாரா அப்படின்னு கலங்க தேவையில்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா உடனே ஏசப்பாட்ட நம்ம அறிக்கை பண்ணி நம்ம ஒப்புரவானா மட்டும்தான் நம்ம பரலோகத்துல சேர முடியும். இந்த பரதேசின்ற வார்த்தை என்ன மீனிங் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம், அப்படி இல்லாட்டினா ஒரு செழுமையான தோட்டம் சொல்லி கூட சொல்லலாம். அதை வந்து அப்போ அந்த பரதேசிக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தாழ்த்தணும். அது மட்டுமல்ல, ஏசப்பா வந்து கடைசியில் அந்த ஜீவன் பிரியிற நேரம் கூட அந்த கல்லனோட ஆத்மா வந்து பாதாளத்துக்கு போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏத்துக்கிறாரு. அவனோட செய்கையை பார்க்குறாரு. அப்போ அந்த கடைசி டைம்ல அவனோட ஆத்மா வந்து கெட்டு போயிடக்கூடாது, அவன் வந்து பரலோகராஜ்யத்துல சேரணும்னு சொல்லி ஏசப்பா வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே கொடுக்குறாரு. ஸோ நம்மளும் நம்ம இருக்கிற காலங்கள்ல இந்த கல்லனை போல நாமளும் ஒவ்வொரு நேரம் நம்மளை சிலுவைக்கு முன்பாக நிறுத்தி நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், நம்மளிடத்து நகற்ற முடிய பாவங்கள் இருக்கா என பார்த்து ஒவ்வொரு நாள் அவ சமூகத்தை அறிக்கை பண்ணி நம்ம அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி நம்ம ஏசப்பாட்ட போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்பட சொல்லி முடிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 3ஆம் வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன். சிஸ்டர் தங்கமணி முன்பதாக வந்து நமக்கு வார்த்தை பகிர்ந்து கொள்வார். பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
ஆவியானவரே, எப்பொழுதும் கர்த்தாவே வேதத்தை தியானிக்க வருகிறோம். கர்த்தாவே, சத்தியத்தை நாங்கள் சத்தியமாய் அறிந்து கொள்ள ஆவியானவரே நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நாங்க கேட்கிறோம். எங்களை உமது கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 3வது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல 2 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் தம்முடைய கடமையை செய்கிறார். மற்றொன்று, மற்றவர்களை செய்ய சொல்லுகிறார். முதலாவது, அவர் செய்த கடமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர் தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏன் தாயை நோக்கி ஸ்திரீயேன்னு சொல்றாரு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸ்திரீயேன்னு அவர் வேற எங்க சொல்லி இருக்கிறாரு? அவர் முதல்ல அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும் போது கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுது அவங்க தாய் வந்து கேட்குறாங்க, இப்படி கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் ஏன் வந்து தன் தாயை பார்த்து ஸ்திரீன்னு சொன்னாரு? ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமேன். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே, அதாவது பிதாவாகிய தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்? பிதா அனுப்பி வருகிறார். பிதா எதுக்காக அனுப்புறார்? அவர் கொடுத்த நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியல. அதனால அந்த நியாய பிரமாணம் செய்யாததை தானே செய்யும்படிக்கு அவர் பிதாவானவர் என்ன பண்றாரு? தம்முடைய குமாரனை அனுப்புறாரு, பூமிக்கு அனுப்புறாரு, பாவ மாம்சத்தின் சாயலா அனுப்புறாரு. அப்ப நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். பிதா என்ன அனுப்பினது எதுவோ அதை செய்யதான் நான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு மகனா இருந்து வாழ்ந்துட்டு போறதுக்காக அல்ல, நீங்களும் எனக்கு என்ன மற்றவர்களை போலத்தான் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அங்க அவர் ஸ்திரீயேன்னு சொல்றாரு. இங்க இந்த 19ஆம் அதிகாரத்திலையும் அவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது அவர் தாயை பார்த்து ஏன் ஸ்திரீயேன்னு சொல்றாரு அப்படின்னா, நான் நினைக்கிறேன் என்னன்னா, நான் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து வந்துருவேன். அப்ப என்னுடைய மகன் எழுந்து வந்துட்டான், என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல கூட ஸ்டார்டிங் அந்த அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு கூட நான் பிதாவின் சித்தத்தை தான் செய்ய வந்தேன். இப்ப சிலுவையிலையும் நான் என்ன பண்ணேன்? பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து முடித்து பிதாவின் இடத்துல போக போறேன். ஆனா திரும்ப நான் பூமிக்கு வருவேன். அப்ப நீங்க என்ன மகன் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர் சொல்றாரா? ஏன்னா நீங்க மற்றவர்களை போலத்தான். எனக்கும் ஸ்திரீனா அவர் எல்லா பெண்களையும் ஸ்திரீன்னு தான் சொல்றாரு. ஆகையினால நீங்களும் எனக்கு மற்ற பெண்களை போலத்தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் அந்த இடத்துல ஸ்திரீன்னு சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் எல்லா நீதியையும் நிறைவேற்றணும்னு சொன்னாரு. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவான் கேட்கிறாரு, நான் உம்மிடத்துல ஞானஸ்தானம் பெற இருக்கும்போது நீங்க என்ன இடத்துல வரலாமான்னு கேட்கும்போது
இல்ல இப்ப இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நீதியையே நிறைவேற்றணும். ஒன்னு அவர் சேஷ்டபுத்திரன் என்ன செய்யணும் அப்படின்னா, தகப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து, தகமனுக்கு அப்புறம் தகப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து அதையெல்லாம் செய்ய வேண்டியது, தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டியது. அப்ப தன் தாய்க்கு இப்ப தகப்பன் இல்லை, ஆகையினால தன் தாயை காப்பாற்ற கடமை அவருக்கு இருக்கு. அப்ப இவர் மரணிக்கும் பொழுது தன் தாயை அம்போன்னு விட்டுட்டு போக கூடாதுன்ற ஒரு எண்ணம். ஏன்னா நாயின்னு ஒரு விதவை அழுதுகிட்டு வர்றா. அவ ஆண்டவர் இடத்துல கேட்கல, ஆண்டவரே என் பையனை காப்பாத்தி கொடுங்க, ஏன்னா விதவையா இருக்கேன், எனக்கு கணவர் இல்லை, என் பையன்தான் இருக்கான், அவனும் மறிச்சிட்டான், நான் என்ன பண்ணுவேன் அவ கேட்கல. அவ அழுறத பார்த்து ஆண்டவரால தாங்க முடியல. ஆகையினால அவர் என்ன சொன்னாரு, அவர் அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோட எழுப்பி அந்த ஸ்திரீ கிட்ட கொடுத்தாரு. அவ அழறத பார்த்து, அப்படி ஒரு ஸ்திரீ அழறத பார்த்து, விதவ ஒருத்தி அழறத பார்த்து ஆண்டவரால தாங்க முடியாம அவரே போய் அவர் என்ன பண்ணாரு, அவளுக்கு ஆறுதல் செய்தார். இப்ப தன்னுடைய தாய் நிற்கிறாள், விதவையாய் நிற்கிறாள், சிலுவையில் தன்னுடைய மகன் மரிக்கிறத பார்த்து அழுது கதறி கொண்டு நிற்கிறாள். அப்படி இருக்கும்போது அன்பான தேவன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்கிறார். தன் தாயை பார்த்து பரிதாபப்படுகிறார், தன் தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யணும், அவளுக்கு ஆறுதலை கொடுக்கணும்னு நினைச்சு சொல்றாரு, அதோ உன் மகன், அம்மா அவங்க இருக்காங்க, உன்னை நாங்க தனியா விட்டுட்டு போகல. ஏன்னா ஆண்டவர் நம்மளே சொல்றாரு, திக்கற்றவர்களை உங்களை விடேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பெற்றெடுத்த தாய அவர் திக்கற்றவர்களை விட்டுட்டு போவாரா? கண்டிப்பா விட மாட்டாரு. ஆகையினால இதோ நான் இருந்து செய்ய வேண்டிய கடமைய இவன் செய்வான், இதோ உன்னுடைய மகன் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப ரெண்டாவது பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதுல அவர் என்ன சொல்றாரு, பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த சீஷன் யாரா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனை, அதாவது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷனை. நாம சொல்லுவோம்ல, எனக்கு பிடிச்ச என்னுடைய பையன், எனக்கு பிடிச்ச என்னுடைய பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அன்பாய் இருந்த சீஷன். அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் மேல மட்டுமா அன்பாய் இருக்கிறார்? வெளிப்படுத்தினல் 1 அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். அப்ப அவர் யோவான் மேல மாத்திரமா அன்பா இருந்தா? இல்ல, நம்ம ஒவ்வொருவர் மேலும் அன்பா இருந்தார். அதனாலதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்ம எல்லார் மேலையும் அவர் என்ன பண்ணாரு, அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அவர் என்ன செஞ்சார்னா, தம்முடைய ரத்தத்தினால, அவர் சிலுவையில சிந்தினா அந்த ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் நிறுத்தியிருக்கிறார். அப்ப அவர் எல்லாத்து மேலையும் தான் அன்பாய் இருக்கிறார். அப்படி தமக்கு அன்பாய் இருந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம எல்லாரும் அவருக்கு அன்பானவர்கள். ஆனா அந்த யோவான் என்ன பண்ணினாரு, அந்த சிலுவையில இயேசு தொங்கும் பொழுதும் அவரோடு கூட இருந்தார். யோவான் எங்க இருந்தார்? இயேசு இருந்த இடத்துல இருந்தார். இப்ப நம்ம எல்லாத்து மேலையும் தான் தேவன் அன்பா இருக்கிறார். நாம எங்க இருக்கிறோம்? யோவானை போல இயேசுவோடு கூட இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மளே கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். இப்ப சீஷன் அப்படின்னு சொல்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அப்படி செய்யலைன்னா நீ எனக்கு சீஷனா இருக்க மாட்டேன். விசுவாசின்றவன் என்ன செய்வான்? குழந்தைய போல, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யறேன், என் கூட இருங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா சீஷனா இருக்கிறவன் தனக்கு என்ன இருக்கு இல்லை ஏது அப்படின்லாம் பார்க்கவே மாட்டான். தான் சிலுவை எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடி போய்கிட்டே இருப்பான். அவன் சொல்றத கேட்கிறவன். இப்ப யோவான் சீஷன். நாம சீஷர்களா விசுவாசிகளா? நாம நம்மளையே நிதானிச்சு பார்க்கணும். நாம எப்படி இருக்கிறோம்?
சீசனை போல இருக்கிறோமா, அவர் பின்னாடி ஓடுகிறோமா, நம்மளுடைய பாடுகள் மத்தியிலையும் நாம என்ன பண்றோம், நம்மளுடைய துக்கங்கள் எல்லாத்துக்கும் பாடுகள் இருக்கும், அதுலயும் அவர் கூட இருக்கிறோமா அப்படின்றதுதான் பாயிண்ட். அப்படி நாம அவர் கூட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து நம்ம உக்காந்து இருக்கிறோம். அப்ப நாம அவரோடு கூட இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னார் யோவானை பார்த்து, அதோ உன் தாய். அப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு அவர், அதோ என் நுகத்தை உன்மேல் ஏற்ற கற்றுக்கொண்டு. அப்ப அவருடைய கடமையை யோவான செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நுகம் என்ன அதை நாம ஏற்றுக்கொள்ளணும், நம்ம மேல ஏற்றுக்கொள்ளணும். அவர் வந்து அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நமக்காக அதை வச்சுட்டு போனாரு, அவருடைய அடிச்சுவடுகளை நாம பின்பற்றி வரணும்னு. அப்ப என்னுடைய அடிச்சுவடு இதை நீ பின்பற்றி வா. சிலுவையில தொங்கின இயேசு யோவானை பார்த்து, அதோ உன் தாய் என்று சொன்னவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார், நம்ம எல்லாத்துக்கூடையும் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்றார், என் அடிச்சுவடுகளை நீ நடந்து வருகிறாயா, என் அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி வருகிறாயா. இது எல்லாரும் நீ சுவிசேஷம் சொல்லாது இருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷம் சொல்றது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது பவுல் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தேன், பாவிகளையே மனம் திரும்பி அழைக்கிறதற்கு வந்தேன்னு சொன்னாரு. அப்ப அவர் அதையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பிதாவின் இடத்துல இருக்கிறார். அப்ப அவருடைய கடமையை, அவருடைய நுகத்தை நம்ம மேல ஏற்றுக்கொண்டு அதை நாம செய்கிறோமா. அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, அன்பு வச்சு அவரோடு நம்ம கூட இருக்கிறோம்னு சொல்றோம், இருக்கிற நாம அதை செய்கிறோமா. ஆண்டவர் யோவான்கிட்ட சொன்னோன்னா யோவான் அந்த நிமிஷமே அவளை தன்னிடமாய் உடனே ஏற்றுக்கொண்டோம். அது போல நாம ஏற்றுக்கொள்கிறோமா, அவருடைய நுகத்தை ஏற்று ஆத்தும பாரத்தோடு நாம் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோமா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீரை ஊற்றி சிந்தி கதறி ஜெபிக்கிறோமா, திறப்பில் நின்று ஜெபிக்கிறோமா, சுவிசேஷம் சொல்லுகிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, அதோ என்னுடைய வேலையை நீ செய்ய, என்னுடைய கடமையை செய்ய. ஏன்னா நான் இந்த ஜனங்களை நான் மனம் திரும்புகிறதற்கு தான் அழைக்க வந்தேன், பிதாவின் இடத்துல நான் கொண்டு வந்து சேர்க்கணும், அதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். அதை வந்து நம்ம தனியா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரை ஏறும்போது அவர் ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேல இறங்குனது போல மேல் வீட்டுல காத்திருந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் அக்கினிமயமாய் வந்து இறங்கினார், அக்கினிமயமான நாவுகளாய் வந்து இறங்கினார். அப்ப ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார், அவருடைய வல்லமையினால நம்மளை நிரப்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நம்ம நிர்விசாரமா இருக்கக்கூடாது. யோவான் எப்படி உடனே அந்த தாயை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டது போல நாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம மனதார ஆத்ம பாரத்தோடு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சிஸ்டர் புஷ்பா முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எனக்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் பேசின 4வது வார்த்தை, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதே வசனம் மார்க் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையானது ஒரு வலி நிறைந்த வார்த்தை. ஆண்டவர் சிலுவையில் பேசின மற்ற வார்த்தைகளோடு ஒப்பிடும்போது இது ஒரு வேதனையை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கதறல் இயேசு சிலுவையில் அனுபவித்த ஆன்மீக வலியின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. இதற்கு முன்னதாக இயேசு சிலுவையில் பேசின 3 வார்த்தைகளை பார்த்தோமானால் முதல் 3 வார்த்தையும் மற்றவர்களுக்காக அவர் சொல்லுகிற வார்த்தையாக வெளிப்படுகிறது.
முதல் வார்த்தை பிறருடைய மன்னிப்பிற்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது வார்த்தை கள்ளனின் வேண்டுதல் கேட்டு பதிலளிக்கிறார். மூன்றாவதாக மரியாளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக பேசுகிறார். ஆனால் இந்த நான்காவது வார்த்தையானது ஆண்டவர் தன்னுடைய கடின சூழ்நிலைகளை எடுத்து காட்டுகிற வார்த்தையாக வெளிப்பட்டது. இந்த வார்த்தையை இயேசு சொல்லும் பொழுது மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 100% தேவனாக இருந்த போதிலும் இந்த உலகத்தில் அவர் மனிதனாகவே வாழ்ந்தார். அவர் சீஷர்களால் கைவிடப்பட்ட போதும், பேதுரு அவரை மறுதலிக்கும் போதும், யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கும் போதும் அவர் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தியதில்லை. அவனை சிலுவையில் அறையுங்கள் அறையுங்கள் என்று ஜனக்கூட்டம் சத்தமிட்ட போதும் அவர் இப்படி சொன்னதில்லை. சவுக்கடிகள், நிந்தைகள், பரியாசங்கள் அவரை முள்முடி சூட்டின போதும் அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அமைதியாக இருந்த கிறிஸ்து பிதாவின் பிரசன்னம் மறைந்த போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனம் பதறினவராக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பதறுகிறார். அதுவரையில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த குமாரன் நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்டார். அவர் பிதாவினால் கைவிடப்படுவதற்கு நாமே காரணம், நம்முடைய பாவங்களே காரணம். ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக. பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட காரணம், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்பதினாலே. அவர் முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டவராய் கல்வாரி சிலுவையில் தொங்கினார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானதினாலே பாவத்தை பாராத பரிசுத்தரான பிதா தன் முகத்தை ஒரு கணம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைத்தார். இதை பவுல் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று கூறுகிறார். உதாரணமாக, நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா கூட அதை நம்மளால தாங்கி கொள்ள முடியல. ஒரு பிள்ளை பாவ வாழ்க்கையில இருக்கிறப்ப அந்த பிள்ளையோட தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். ஒரு மனிதனின் பாவம், யோனாவின் பாவம் கப்பலில் இருந்த பலருக்கு வேதனையான அனுபவத்தை கொடுத்தது. ஒரு நபரின் பாவம் ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் இவ்வளவு வேதனைப்படுத்துமானால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரின் பாவங்களையும் சுமக்கும் பொழுது அந்த வழி எவ்வளவு பெரிய வழியாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவம் எவ்வளவு கொடியது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்று நாம் எளிதாக பாவம் செய்கிறோம், திரும்பவும் எசப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன் என் மன்னிச்சிருங்கன்னு கேட்குறோம், அப்புறம் திரும்பவும் பாவம் செய்கிறோம். இது நமக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. ஆனா இந்த பாவம் எவ்வளவு பெரிய வேதனையை தேவனுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நாம் நிரந்தரமாக தேவனை விட்டு பிரியாதபடி, நரகம் செல்லாதபடி ஆக்கினையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் சிந்திப்பதில்லை. தேவன் தன்னையே பலியாக கொடுத்து நமக்காக ஏற்படுத்திய ரட்சிப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். சிலுவை தியானம் அனுதாபத்தை அல்ல, மனந்திரும்புதலை கொண்டு வர வேண்டும். அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்பதற்கு இந்த 4ஆம் வார்த்தை சிறந்த சான்று. பிதாவால் குமாரன் கைவிடப்படும் அளவுக்கு நம்மை நேசித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோமா? அவரது மீட்பின் வல்லமையை நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் அவரது அன்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். என்றென்றும் நம்மை கைவிடாமல் இருக்க தன்னையே பலியாக கொடுத்த அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையில் சொன்ன 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்பது. சிஸ்டர் மலர்வழி அவர்கள் முன்பதாக வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கின இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சிலுவையில் சொன்ன 5ஆம் வார்த்தை யோவான் 19:28, எல்லாம் முடிந்தது என்று, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அப்ப எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாயிருக்கிறேன். இந்த இடத்துல 2 விதமான தாகம் ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். என்னன்னா, ஒன்று ஆத்ம தாகம், இன்னொன்று ஆன்மீக தாகம். இயேசு எதற்காய் இந்த உலகத்துக்கு வந்தான்னு பாஸ்டர் நமக்கு எல்லாம் சொன்னார். இன்ட்ரோடக்ஷன் கிவன் பை பாஸ்டர். அப்ப இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நமக்காக, நம்மை ரட்சிக்க,
மனுகுலத்திலிருந்து நம்மை மீட்க ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். இன்னொரு இடத்துல அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி தாகத்துக்கு தண்ணீர் தான் சொல்லி யாருன்னா சமாரிய ஸ்திரீகிட்ட கேட்குறாரு. ஆரம்ப நாட்களில் இயேசு தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, இந்த கானாவூர் கல்யாணத்தில் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதன் பின்பு அவர் என்னன்னா ஊழியம், ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்தார். எப்படி ஊழியம் செய்தார் அப்படின்னா, பிணியாளிகளை ரட்சிக்க, பிணியாளிகளை, பாவத்தில் இருக்கிறவங்களை, குருடருக்கு பார்வை கொடுத்தாரு, பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினாரு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தாரு. 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்தார். நல்ல உணவு கொடுத்தாரு. அதன் பின்பு குருடருக்கு பார்வை கொடுத்தாரு. பிணியாளிகள், முடவர்கள் எல்லாம் நடக்க செய்தாரு. சாபத்தில் இருக்கிறவங்களை மீட்டாரு. பிசாசின் பிடியிலிருந்து எல்லாரையும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் விடுவித்தாரு. இந்த மாதிரி இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய ஆரம்ப ஊழியம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவர் செய்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கித்தல் என்பவைகளே. அப்ப பாவத்தின் தண்டனை, சுருங்க கூறுனா பாவத்தின் தண்டனை, தரித்திரம், நோய் ஆகியவற்றிலிருந்து மனுகுலத்தை காப்பாற்றி சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து ஆத்துமாக்களை விடுவிப்பதே ஆகும். அப்ப இந்த பணியை நிறைவேற்றதான் அவர் என்ன பண்ணாரு? இதுதான் ஆத்ம தாகம். ஏன்னா ஜனங்கள் அவர் ஜனங்களை பார்க்குறாரு, அவங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அப்படியே சுற்றி திரியிறாங்க, சாப்பாட்டுக்கு அடையிறாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு வறுமை, ஒரு பக்கம் தரித்திரம், ஒரு பக்கம் நோய்கள், ஒரு பக்கம் பிசாசின் பிடி, ஒரு பக்கம் சாபத்தினால அவன் பல பிரச்சனைக்குள்ளாகிறான். அப்ப இதை பார்க்குறாரு. இதை பார்த்து அவரு மனதுருகி இப்போ இறக்கப்பட்டு ஜனங்களை ரட்சிக்கிறாரு. எப்ப சாப்பாடு கொடுக்குறாரு. அவரை தேடி ஜனங்க ஓடி ஓடி வராங்க. எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஜனங்க வராரு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாரு? அந்த சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறாரு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது இல்லாம ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நோயாளிகள் எல்லாருக்கும் நல்ல சுகம் கொடுக்குறாரு. பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குறாரு. இது ஆத்ம தாகம். அப்ப என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? தானும் என்ன பண்றாரு? இரவும் பகலும் என்று பார்க்காம தூக்கத்தை விட்டு சாப்பாட்டை விட்டுட்டு என்ன பண்ணாரு? அவர் வீதி வீதியா சாலை பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. எல்லா ஏழை எளிய ஜனங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து பாவத்தையும் மன்னிக்கிறாரு. அது இல்லாம என்ன பண்றாரு? சுகமும் கொடுக்கிறாரு, விடுதலையும் தராரு. அப்ப எல்லாரும் இதுதான் ஆத்ம தாகம். அப்ப அந்த சமாரிய பெண் அந்த சீகார் அந்த பட்டணத்து வழியா, இந்த சமாரியா நாட்டு வழியா போகும்போது அந்த சீகார் பட்டணத்துக்கு வராரு. அங்க அவரு ரொம்ப ஹி வாஸ் வெரி டயர்ட், பசி, ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் தாகம். அப்ப அந்த கிணற்று அருகே வராரு. அப்ப வந்தப்ப அவர் அந்த உட்காந்துருக்காரு. சீஷர்களை போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிட்டு இவர் அந்த கிணத்து அருகே உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவர் இந்த சமாரிய ஸ்திரீ வரா. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, தண்ணீர் தா அப்படின்னு சொல்லி. அப்ப அவரு, நீர் யூதன், நான் ஒரு சாமானிய பெண்ணு, ஒரு தள்ளப்பட்டவள், அப்ப நீங்க என்கிட்ட போய் எப்படி தண்ணீர் கேட்கலான்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்ககிட்ட தாகத்துக்கு தானே சொன்னவர் யாருன்னு தெரிஞ்சா நீயே என்னிடத்துல நீ தண்ணீர் கேட்ப. நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிற தண்ணீர், ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அப்படியா? அப்ப எப்படி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எப்படி எனக்கு ஜீவ தண்ணீர் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ போய் புருஷனை அழைச்சிட்டு வானே. என்கிட்ட புருஷன் இல்லையே, எனக்கு புருஷனே இல்லையேன்னு. இப்ப உன்கிட்ட இருக்கிற ஆள் புருஷன் இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, ஆனா இப்ப இருக்கிறவர் உனக்கு புருஷன் இல்லைன்னு. அப்ப உடனே அவன் என்ன பண்றா? ஐயோ, தன்னை பத்தி எல்லாத்தையும் இவர் வெளிப்படுத்திட்டாரே, அப்ப உண்மையா இவர் மேசியா தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றா? நீங்க வருகிறவர் அப்ப நீங்க தானா? ஆமா, நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படியே அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த குடத்தை வச்சுட்டு அந்த கிராமத்துக்குள்ள போறா. போய் எல்லா ஜனங்களுக்கும், அந்த தன்னை சுற்றியுள்ள அனைத்து ஜனங்களுக்கும், பாருங்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தீர்க்கதரிசியா இருக்காரு, அவர் என்னை காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, என்னை பற்றி வெளிப்படுத்திட்டாரு, அப்புறம் வருகிற அந்த மேசி அவர்தானோன்னு சொல்லி நீங்க எல்லாரும் வாங்க, பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரா. அப்ப சீஷர்கள் உடனே வந்துடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? சீஷர்கள் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது, இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம், பிதா எனக்கு கொடுத்த வேலை பெருசா இருக்குது,
எனக்கு தண்ணீர் போஜனம் எதுவும் தேவையில்லை, அவர் அனுப்பினதை நான் செய்து முடிக்கிறது தான் என்னுடைய தாகம், என்னுடைய போஜனம் சொல்லிட்டு அப்போ அந்த ஜனங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. உன்னுடைய வார்த்தையினல்ல அவரை நாங்கள் பார்த்து அவர்கிட்ட பார்த்த காரியங்கள், கேட்ட காரியங்கள் நிமித்தம் அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் எல்லா ஜனங்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த ஹோல் பட்டணமே, இந்த ஹோல் கண்ட்ரியே ஆண்டவருக்கு சொந்தமாகறாங்க. அப்போ இதுதான் வந்து ஆத்தும தாகங்கிறது. அது மாத்திரம் இல்லை, நம்மளாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? இந்த நாளில் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தான், அவர் நம்மை தேடி வந்ததுனால தான் நாம் இங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்குறோம். அப்போ நாம் என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம ஒவ்வொன்றா இந்த சபைக்கு வரோம், எசப்பா நம்மை சுற்றி எத்தனை ஜனங்கள் இருக்காங்களே, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நம்மளால என்ன முடியும்? அந்த சமாரிய பெண்ணை அப்படியே வச்சுட்டு இயேசு கிறிஸ்து தான் இவர் தான் மேசியான்னு தெரிஞ்ச உடனே ஓடி போயிட்டா. உடனே ஓடி போய் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறா, கூட்டிட்டு வரா. அப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம உயிரோடு இருக்கிறது, இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம போஷிக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாப்பா ஆண்டவர் காப்பாத்துறது, இதெல்லாம் நம்ம அனுதினமும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம், நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கிறோமா? அவருக்காவது என்ன செய்கிறோங்கிறது நம்ம இந்த நாளிலே நம்ம வந்து அந்த தாகம், அந்த ஆத்மா தான் நாம் பெற்ற இந்த கிருபை, நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு, நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள், நம்ம குடும்பத்துல இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, நம்ம தெருவில் உள்ளவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நாம் இந்த சமாரிய ஸ்திரீயை போல நாம் நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். இந்த நாளில இனிமேலாவது நம்ம சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆண்டவர் எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாரோ, எதற்காக நம்ம ரட்சித்தாரோ, அந்த பணியை கொஞ்சமாவது, நம்ம இருக்கிறது எவ்வளவு நாட்கள் நமக்கு தெரியாது, இருக்கிற நாட்கள்ல நாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம், நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும், நம்ம செயல்படணும். அதுக்கப்புறம் ஆன்மீக தாகம். அவரு அந்த சிலுவையில அவரு உலகத்துல இருந்தப்போ இதெல்லாம் அவர் செய்தார், ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக. அதுக்கப்புறம் ஆன்மீக தாகம். அந்த ஆன்மீக தாகங்கிறது சிலுவையில அவர் சுமந்த பாடுகள். யோசித்து பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன். அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து கள்ளர்கள் வந்து எல்லா பிரதான ஆசாரிகள் எல்லாரும் அவரை வந்து பிடிச்சிட்டாங்க. அப்ப சிலுவையில் அவர் அடைந்த பரியாசம், ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டாங்க, அடிக்கிறாங்க. அந்த அடிகெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப யோசித்துப்பாங்க, அவருடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு இடத்துல கூட அவருடைய சதை இல்லை, எல்லாம் பீக்கப்பட்டது, தலையெல்லாம் அப்படியே முட்கள். அப்ப அகோரமானார், காரி துப்புனாங்க, பரிகசிச்சாங்க. நீ மற்றவங்களை இவ்வளவு அற்புதம் செய்தியே, ஏன் இப்ப நீ சிலுவையிலிருந்து நீ கீழே வரலாம்ல, நீயே ரட்சித்துக்கலாம்லன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் பரிகசித்தாங்க. ஆனா அது அவர் பொறுமையா இருந்தார். எதுக்காக? நம் மேல் உள்ள அன்பு நிமித்தம். நாம் இந்த தரித்திரத்திலிருந்து மீளணும், நாம் இந்த நோயிலிருந்து மீளணும், நாம் ஐஸ்வர்யமாகணும். இந்த தரித்திரம் நம்ம இனிமேல் நமக்கு தரித்திரக்கூடாது, இந்த கட்டுகள், இந்த சாபங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார், பாவியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பரிசுத்த தேவன், குற்றமற்றவர், மாசற்றவர், அப்பழுக்கற்றவர். அப்ப அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அப்ப வந்து அவ்வளவு பொறுமை, சாந்த குணம் எல்லாத்தையும் அந்த சிலுவையில சகித்து கொண்டான்னு பார்க்கிறோம். தண்ணி கொடுத்தாங்க, தண்ணியா கொடுத்தாங்க, காடி. அப்ப அதையும் அவர் என்ன பண்ணார், பொறுமையா குடிக்கல, வேண்டான்ட்டாரு. அப்ப சிலுவையில அவர் எல்லாத்தையும் எது கற்றுக் கொடுக்காருன்னா, அந்த பரிசுத்தம், அந்த தாழ்மை. அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை செய்து முடித்தார், சிலுவையில செய்து முடித்தார். அப்ப நாம் ரட்சிக்கப்படணும். அவர் இந்த சிலுவையில எதற்காக அடிக்கப்பட்டாரோ, அரைக்கப்பட்டாரோ, ஜீவனை கொடுத்தாரோ, அதோடைய பலனை அவர் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு அவர் தாகமா இருந்தார். ஏன்னா அந்த அறுவடை இல்லையா, நம்ம ஒரு மரத்தை, ஒரு பயிர், ஒரு நிலத்தை, ஒரு விதை விதைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், செடி வளருது, அது பலன் அவருக்கு கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போலதான் அவரும் அந்த சிலுவையில எதற்காய் பிதாவானவர் அவரை அனுப்பி அவரை நொறுக்க சித்தமானாரோ, பாடுகளுக்குட்படுத்தினாரோ, அதனுடைய அந்த பலனை அவர் பெற்றுக்கொள்ள அவர் தாகமா இருந்தார். அதுதான் பார்க்கிறோம். அந்த தாகமா இருக்கிறேன் என்கிறத எதுனா, நான் உங்களுக்காக சிலுவையில் அறைப்பட்டேன், என் ஜீவனை கொடுத்தேன். அப்ப நீங்க எனக்காக என்ன செய்றீங்க? என்னை உண்மையா நேசிக்கிறீங்களா?
எனக்கு என்னை உண்மையா நேசிச்சிங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? சவுல் ஜனங்களை துன்பப்படுத்த அதிகாரம் பெற்றுக்கொண்டு போனார். இயேசு கிறிஸ்து யார் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களை துன்பப்படுத்த அவர் அதிகாரம் பெற்றுக்கொண்டார். ஆனா ஆண்டவர் சந்திச்ச உடனே சும்மா இருந்தாரு இல்லையே. அவர் உடனே ஜெபம் பண்ணினார், உடனே ஞானஸ்தானம் பெற்றார். உடனே ஆண்டவரை பத்தி எல்லாத்துக்கும் தேவாலயங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நாடு கடந்து அவர் என்ன பண்ணாரு? இயேசுவே மெய்யான தேவன் சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தினார். அவ்வளவு அற்புதங்கள் செய்து அவர் கடந்து வந்த பாதையை நாம் பார்க்கிறோம். அவர் எழுத நிருபங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு ஆண்டவர் ஜனங்களை சபைகளை ஏற்படுத்தினார். எல்லாத்துக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் வெளிப்படுத்தினார். அப்ப நாமும் மதலினா மரியாதைடுங்க, அவ என்ன பண்ணா? உடனே இந்த எல்லா சீஷர்கள்லாம் அந்த குழிக்குள்ள போய் பார்த்தாங்க, ஒருத்தரையும் காணா, போயிட்டாங்க. ஆனா இவள் போகவே இல்லை. ஆண்டவர் வெளிப்படுகிற வரைக்கும் அவள் அங்கேயே இந்த தோட்டத்துக்குள்ளேயே சுட்டிட்டு இருந்தா. கழுதுகிறா, காணமேன்னு சொல்லி. எப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ உடனே அவன் என்ன பண்ணா? தான் அடைந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் போய் இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்றா. அதே போலதான் நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்க, எனக்கு உம்முடைய நாமத்தை எனக்கு தரித்திருக்கீங்க. இப்ப நாம பரலோகம் போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்ப நாம் பெற்ற இந்த கிருபையை, நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம சொந்த பந்தம், நம்ம தேசமே யோசித்து பாருங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ள அப்படியே மூழ்கி கிடக்குறாங்க. அப்ப ஏசப்பா, எங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் சகோதர ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்ம தாகம் கொள்ளணும். ஆன்மீக தாகம், பரிசுத்தமான அந்த வாழ்க்கை, அதுலயே நம்ம தாகம். நமக்கு எல்லா நற்குணங்கள், ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு நற்குணர், அவருடைய குணங்கள் நமக்கு, தெய்வீக சுபாவங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்திலேயே பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமா வாழணும். ஆண்டவருக்கு என்னென்ன பிரியம், பிதாவுக்கு பிரியமானதையே இயேசு கிறிஸ்து செய்தார். அவருடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். அதே அவருடைய போஜனம், அதே அவருடைய தாகமா இருந்தது. அதே போல் நாமும் ஆண்டவருக்கு மேல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பைபிள் கொடுக்குறோமா, ஒரு சுவிசேஷம், ஒரு டிராக்ஸ், சாயந்தரம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் சும்மா இருக்கக்கூடாது, என் சபைக்கு நான் ஆட்களை சேர்க்கணும், நான் அடைந்த ரட்சிப்புக்கு என் ஜனங்களை நான் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வரணும், என் சொந்த பந்தத்தை கொண்டு வரணும், என் பிள்ளைகள் நம்முடைய சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் எப்படி ஜெபித்தார் அப்படி நாமும் ஜெபிக்கணும். சவுல் எப்படி உடனே ஜெபித்தார், நாமும் இடைவிடாமல் ஜெபித்து ஆத்ம தாகத்தை, நம்ம ஆத்மாக்களை நம்ம அறுவடை செய்யணும். போய் நமக்கு நேரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும், அல்லது ஒரு பைபிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளிலே முடிவெடுப்போம். நம்ம சபைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க சபை நல்ல ஒரு போதகர், நல்ல சுவிசேஷம், நல்ல ஒரு இந்த வார்த்தைகள் எங்கும் நமக்கு கிடைக்காது. உண்மையாவே நமக்கு நல்ல ஒரு பாஸ்டர் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நல்ல சபை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு நல்ல சபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த சபை ஆண்டவரே ஆத்மாக்களால் நிரம்பி வழியும்னு சொல்லிட்டு நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இதுவரைக்கும் இயேசு சிலுவையில் சொன்ன 5 காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இப்பொழுது இயேசு சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தை சிஸ்டர் அபிராமி அவர்கள் முன்பதாக பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6வது வார்த்தை யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்துல முடிந்தது அப்படின்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில டெடிலெஸ்டாயின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது முடிந்தது அப்படின்ற வகையில சொல்லியிருக்காங்க. இந்த முடிந்தது அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னா, அந்த கிரேக்க மொழியில ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம், அவங்க பர்ஃபெக்டா அதை பண்ணிட்டாங்க, இனிமே அதை யாருமே அதை திரும்ப சரி செய்யணும், அதை போய் யாரும் சரி பண்ணணும் அப்படின்னே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம், அதில் உப்பு எல்லாமே காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதை யாருமே திருப்பி சரி செய்யவே மாட்டாங்க. இல்லை யாரோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதில் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை வேற ஏதோ ஒரு இது பண்ணுவோம். ஆனால் இந்த வார்த்தை இயேசு எப்படி அதை சொன்னார் அப்படின்னா, இந்த முடிந்ததுன்ற வார்த்தை, அந்த டெடிலிஸ்டாய் அப்படின்ற வார்த்தை பர்ஃபெக்டாக அவர் முடிச்சிட்டாரு. அவர் என்னெல்லாம் முடிச்சாரு அப்படின்னா, அவர் முடித்த அந்த காரியங்கள்
மீட்பின் திட்டம் முடிந்தது, இயேசுவின் ஊழியம் முடிந்தது, நமக்கான பாவங்களுக்கான முழு கிரயமும் செலுத்தி முடிந்தது, நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சு கிருபையின் காலம் தொடங்கியது, சாத்தானின் கிரியைகள் அழிந்து முடிந்தது. இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள், பிதாவால கொடுக்கப்பட்ட காரியங்கள். அவருக்கு மனுபுத்திரனா பூமிக்கு வந்து அவரால் செய்யணும்னு சொல்லி பிதா அவரை அனுப்பின நோக்கத்தை அவர் எல்லாத்தையுமே செய்து முடித்தார். ஆனால் இந்த காரியங்களை நான் தியானிச்சு உட்கார்ந்துருக்கும் போது சில காரியங்களை வந்து ஆண்டவர் எனக்கு ஏவின காரியங்கள், இதெல்லாம் அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். அவரோட காலங்கள் எல்லாமே பூமியில் வாழ்ந்தது 33.5 ஆண்டுகள் தான். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, த லைஃப் பிகன்ஸ் அட் 40 அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே வந்து 40வது வயதில் தான் தொடங்குறதா சொல்லுவாங்க. ஆனால் அவரோட 33.5 வயதிலேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. யாருமே வந்து அதை சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லா காரியங்களையும் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. அப்படி அவர் முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு? ஃபர்ஸ்ட் அவரால் தனித்து ஜெபம் பண்ண முடிந்தது, சீஷர்களோட கூடி ஜெபம் பண்ண முடிஞ்சது, ஊழியம் செய்ய முடிஞ்சது, பேய் பிசாசுகளை விரட்ட முடிஞ்சது, நோய்களை குணமாக்க முடிஞ்சது. இதெல்லாம் நம்மளோட அந்த மத்தேயு லூக்கா அந்த அதிகாரங்களை எடுத்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா எல்லா காரியங்களும், நான் இப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய காரியங்கள், நிறைய அதிசயங்கள் செஞ்சிருப்பாரு, நிறைய நோய்களை குணமாக்கியிருக்காரு, நிறைய பேய் பிசாசுகளை விரட்டியிருப்பாரு. அநேக இடங்கள்ல முக்கியமா அவர் பேசாமல் இருக்க முடிந்தது. மாருத்திரம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஏசாயா நம்ம வாசிச்ச போது 53:7 அவர் வாய் பேசாமல் இருந்தாருன்ற காரியம் முடிந்தது அவரால். சிலுவையில் அடித்த போது பாடுகளை குறித்த வசனங்களை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. சாத்தான சிலுவையில் வெற்றி சிறக்க முடிஞ்சது. இவ்வளவும் பர்ஃபெக்டாக அவரால் செய்ய முடிஞ்சதுனால பிதாவின் இடத்துல என்னால் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டேன், என் ஆவி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க முடிந்தது. இன்னைக்கு இந்த இரவுல நம்மளோட மரணமோ இல்லை கர்த்தரோட வருகையே இருக்குமானா நம்மளால நம்ம கிட்ட ஏசப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நம்மளால பர்ஃபெக்டா சொல்ல முடியுமா? அந்த காரியத்தை நான் ரொம்ப அதிகமா தியானம் பண்ணேன். நம்மளால வந்து சில காரியங்கள் நம்ம செய்யணும்ல, நம்மள்கிட்ட செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. மத்தேயு 7:21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ நம்ம அந்த வசனத்திலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் பிதாவின் சித்தத்தின்படி தான் எல்லாத்தையும் செய்யறேன்னா, இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம ஜபம் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறது தான். அதன் காலத்துல அதாவது நேர்த்தியா அவர் நமக்கு எல்லாத்தையுமே செய்து முடித்திடுவாரு. நம்மளோட கல்வியாகட்டும், நம்மளோட பிறப்பாகட்டும், நம்மளோட கருவை கூட அவர் வந்து சுமந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோடையே இருக்கோம். ஆனால் நம்ம தினந்தோறும் என்ன ஜெபிக்கிறோம்? என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல காரு, நல்ல வீடு, இது பற்றின விஷயங்களையே நம்ம ஜபிச்சுட்டு இருக்கோமே ஒழிய ஊழியத்துக்காகவோ இல்லை நம்ம ஆத்ம தாகத்துக்காகவோ நம்மளை ரசித்த மாதிரியே அநேகர் ரசிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவோ நம்ம எதுக்காகவோ நம்ம ஜபிக்கிறதே இல்லை. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அவர் ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம சிலுவையில் அவர் மறிச்சு நம்மளை மீட்டிருக்கவே முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளை மீட்டிருக்காரு. நம்மளோட மீட்டதின் நோக்கமே நம்ம அநேகருக்கு சாட்சியா நம்ம வாழணும். நம்மளோட வாழ்க்கைய அநேகர் எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ, நம்ம எப்படி பாவத்திலிருந்து நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அழிந்து போகிற அநேகருக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம சொல்லி நம்மளோட வாழ்க்கையின் முடிவில் நம்ம இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது நான் பர்ஃபெக்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்மளோட குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, நம்மளோட சமுதாயத்திலையும் நம்ம ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம வாழ்ந்து முடிச்சு நம்மளோட இந்த ஓட்டத்தை மிக பர்ஃபெக்டாக முடிச்சு நமக்கு ஆண்டவர்கிட்ட நான் முடிச்சிட்டேன், என்ன நீங்கள் என்னோட ஆவியை நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஒப்பு கொடுக்குற வகையில் நம்மளோட வாழ்க்கையே இருக்கணும். இயேசுவின் மூலம் ஆமேன். இயேசு சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இதான வார்த்தை சிஸ்டர் அபிஷா முன்பதாக வந்து பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையிலேயே அடிக்கப்படும் போது அவர் கூறிய கடைசி வார்த்தையை பற்றி நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா 23 அதிகாரம் 46வது வசனம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார். அவருடைய கைகளில் உம்முடைய ஆவியை, பிதாவின் கைகளில் அவருடைய ஆவியை அவர் ஒப்படைக்கிறார். அவர் ஒப்புவிக்கும் போது என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்ம இப்போ தேவ பிள்ளைகளா நம்ம தேவனுடைய சமூகத்தில் இப்போ கூடியிருக்கோம். ஆனால் நம்முடைய முடிவு, நம்ம ஆரம்பம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில ஒவ்வொரு இடத்துல வளர்ந்துருப்போம். நம்முடைய ஆரம்பத்தை கேட்டால் எல்லாருக்கும் சொல்ல முடியும், நான் இங்கே பிறந்தேன், நான் இங்கே வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, அது வேற யாரும் நம்மளுக்கு சொல்லவும் முடியாது, யாராலையும் அறிஞ்சு கொள்ளவும் முடியாது. ஆனால் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்பத தேவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் எந்த விஷயத்திலையும் தேவன் சொல்றாரு, ஆரம்பத்தை விட முடிவு சம்பூரணமா இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்துல ஏசப்பா பிறக்கும்போது தரித்திர கோலம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, பலவிதமான தியாகங்களை சகித்தவராய் பரிசுத்த ஆவியால் கன்னியின் வயிற்றில் உருவாக்கப்பட்டு அவர் பிறந்தார். அவர் பிறக்கும் போது அவருடைய வாழ்வு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மேன்மை உள்ளதா காணப்படல. ஆனா அவருடைய மேன்மை அவர் மரண சமயத்துல இந்த உலகத்துக்கு தெரிந்தது. ஆமென். சங்கீதக்காரனாகி தாவீது சங்கீதம் 37:37 இவ்வாறு சொல்கிறார், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. யாருடைய முடிவு சமாதானமா இருக்கும் என்றால் அது உத்தமரின் முடிவு. ஒரு செம்மையானவரின் முடிவு சமாதானமா இருக்கும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முடிவை பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஆவி எங்கே போகுது, அவர் எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத ஒரு முடிவு இல்லை. அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னா, அவரே சொல்லி நான் பிதாவின் இடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போகிறார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேளையிலும் இந்த தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒருக்கா சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய ஒவ்வொருவரோட முடிவும் இப்ப நம்ம தீர்க்காயுசோடு இருந்து அதுக்கப்புறம் மரணம் நம்மளை சந்திக்கும் போது, மரணம் ஒரு விஷயம் இல்லை, மரிக்கும் வேளையில நம்முடைய ஆவி எங்கே போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நான் வாழ்கிறதை பார்க்கிலும் நம்முடைய முடிவு மேன்மை உள்ளதா இருக்க வேண்டும். மரண வீடுகளுக்கு இப்போ எல்லாரும் போயிட்டு வரும்போது நிறைய பேர் ரிட்டர்ன் வரும்போது இப்போ பேசுகிற காரியம் தான், இவங்க வாழும்போதே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணல, நல்லா வாழலை, அதனாலதான் இவங்க முடிவு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க அந்த மாதிரினா நம்ம சொல்லுவோம். அதுவே தேவனுக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்களின் மரணத்துல நம்ம கலந்து கொண்டு திரும்ப வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க இந்த மாதிரி வாழ்ந்தாங்க. அவங்க அவங்க வாழ்நாள்ல செஞ்ச எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம பேசுவோம். பேசி அவங்க இப்படி இருந்தனாலதான் அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, யாரையும் வேதனைப்படுத்தாமல் சமாதானமா அவங்க அவங்க ஜீவன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எல்லாருமே சொல்றதை கேட்டிருக்கோம். அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்கிறார், விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்க போய் பார்த்தாதான் என்ன தெரியும், ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவும் அதிலே விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வேளையில இங்க கடந்து வந்திருக்கிற நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய முடிவு ஏசு கிறிஸ்துவின் முடிவை போல பிதாவின் இடத்தில் நம்முடைய ஆவியை ஒப்படைக்கிறதா இருக்க வேண்டும். பிதாவின் இடத்துல நம்முடைய ஆவியை இப்போ நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அது குற்றம் இல்லாததா இருக்க வேண்டும். இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் குற்றமற்றதா இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் எல்லாம் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டதா இருக்கணும். பாவம் இல்லாததாய் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய மாமிசம் கரைப்படாமல் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் பாவங்கள் அப்படின்னா நம்ம வேதம் எதை சொல்கிறதுனா, கலாத்தியர் 6:19, 19, 20, 21 அதுல பார்த்தோம் அப்படின்னா, கலாத்தியர் 6, 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியனவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று
முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் வந்து மாம்சத்தின் காரியங்களும் சொல்லியிருக்கு, ஆவிக்குரிய காரியங்களும் சொல்லியிருக்கு. இந்த மாம்சத்தின் காரியங்களுக்கு நம்ம வந்து விலக்கி பாவத்தை வந்து நம்மளை விட்டு விலக்கி காத்து கொண்டாதான் நம்முடைய ஆவி வந்து கரைபடாமல் இருக்கும். அதுதான் குற்றமில்லாத ஒரு ஆவியாக காணப்படும். அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மாம்சத்தின்படி நம்ம பிழைக்காம நம்ம மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா மாம்சத்தின்படி பிழைக்காமல் நம்முடைய ஆவியினால் நம்ம பிழைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதே போல கலாத்தியர் 8 வந்து நம்ம பார்க்கோம் அப்படின்னா மாம்ச கிரியைகளை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது இந்த கட்டடம் பில்டிங் அந்த மாதிரி இல்லை, நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தா தேவனுடைய ஆலயம் என்பது இந்த கட்டடமோ இந்த வெளியில பார்க்கறதோ அல்ல, நாமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை வந்து கரைபடாமல் நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும் அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூறியிருக்கிறபடி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நம்முடைய ஆவி வந்து எளிமையாய் காணப்பட வேண்டும். நம்மளை குறித்து பெருமை பாராட்டி மற்றவர்களை தரக்குறைவா நினைக்கிறது, மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறது அப்படிங்கிறது நம்முடைய ஆவியில இருந்தா நம்முடைய வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வந்து பாத்திரவான்களா இருக்க முடியாது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 to 14 வரை வாசிக்கும் போது அங்கு ஆயக்காரன் பரிசேயன் 2 பேரோட விஷயத்த பார்க்கிறோம். அதுல வந்து பரிசேயன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல் அல்லாமல் இந்த ஆயக்காரனை போல மீறாததினால் ஸ்தோத்தரிக்கிறான். அவன் வந்து தன்னைத்தானே அந்த இடத்துல உயர்த்துகிறான், தன்னைத்தானே பெருமை பாராட்டி தேவனுக்கு முன்பாக கூறுகிறான். ஆனா அந்த ஆயக்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வந்து ரொம்ப தாழ்த்தி ஆயக்காரன் சொல்றாரு, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிறான். இதுலதான் ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் நம்மை குறித்து நாம் வந்து மேன்மை பாராட்டும் போது நம்முடைய ஆவி கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது. நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்மளை குறித்து நம்மளே என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. அதே போல நம்ம லூக்கா 23:46 பார்த்தது போல, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து இந்த மகா சத்தம் அப்படின்னு போட்டிருக்கிறத ஹைலைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அவர் வந்து பாடுபட்டதுனால் உண்டான வேதனையினால் அவர் வந்து சொன்ன வார்த்தை கிடையாது. அது வந்து ஒரு வெற்றி முழக்கத்தினால வந்த சத்தம். எப்படி சொல்ற அப்படின்னா, முந்தைய வார்த்தை பார்க்கும்போது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். முடிந்தது என்று இதுல என்ன சொன்னார்னா, தமக்கு நியமித்த வேலைகளை எல்லாவற்றையும் முடித்து பிதா வந்து தன்னை எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை எல்லாம் நான் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்கிறார். இதுதான் அந்த கடைசி வார்த்தை. அதே போல நம்முடைய ஆவியும் குற்றம் இல்லாததாய் பாவத்துக்கு விலகி நாம் ஜீவிப்போமானால் நம்முடைய ஆவியும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் காணப்படும், பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவன்களாய் நாம் காணப்படலாம். ஆமீன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க எல்லாம் ரொம்ப அருமையான பிரசங்கங்களை கேட்டீங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினார். ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அநேகர் நாம் வந்து கர்த்தருக்காக பயன்படணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. அது வந்து இந்த 4 சுவருக்குள்ளேயே நின்று போயிடக்கூடாது. நாம் புறப்பட்டு போய், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை, ஆமாம், அதில் தான் நம்ம ஆண்டவருடைய மீட்பின் நோக்கம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நோக்கம் நம்மோடு நின்று போயிடக்கூடாது. அந்த நோக்கம் இன்னும் 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 உலகத்தின் முடிவு பரியந்தம்
அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டே இருக்கணும். நாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஏன் மூலமா, இந்த சபையில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்தின் மூலமா என்ன நீர் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறீர், இந்த ஐக்கியத்தில் நீர் என்னை பயன்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே தொடர்ந்து நாம் அதற்காக ஜெபிப்போம். நம்மை நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இயேசுடைய நல் முன்மாதிரியை நம்முடைய வாழ்வில் எடுத்து சென்று அவருக்காக கனி கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே சம்பாதித்த மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு மன்னிப்பை தந்திருக்கிறீர், நித்தியத்திற்கான நிச்சயத்தை தந்திருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் குற்ற உணர்ச்சிகளோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், நீதிக்கு உட்பட்டவர்களாய், ஆண்டவரே உம்முடைய மேன்மையான இந்த நீதிக்கு உட்படுதலை பிறருக்கும் அறிமுகப்படுத்துகிறவர்களாய் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளையும் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.